Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. எங்களை பண்ண சொன்னது வேற ஒருத்தர் சார். யாரு? கார்த்திக் சார். உனக்கு விடிகால 4 மணி வரைக்கும் தான் டைம். என் ரூம் கிட்ட வந்துரு, உனக்காக காத்துட்டு இருப்பேன். லீலா பின்னாடி சுத்துறத இன்னியோட விட்டுரு. இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்கிட்ட கொன்றுவேன். ஹலோ. கிருஷ்ணாவோட பாடியை ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு ராஜா ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. நான் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் வருது. எங்க? ஒருவேளை அவர் ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாரோ. இப்போதான் ஏன் வந்தேன்? முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. வரேன். என்ன நீ விடிய காத்துல 3 மணி ஆகுது, இப்போ வெளியே தனியாக நின்று யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? அது மாலா மேடம்க்கு தான். ரூம்லேருந்தே பண்ண வேண்டியது தானே. இல்லை, உங்கள் அண்ணன் தூங்கிட்டு இருக்காருல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு. அவங்க கிளம்புங்கன்னு சொன்னதால் தானே நீங்கள் திரும்பி வந்தீங்க? ஆமாம், மேடம் 3 மணிக்கு ஒரு மாத்திரை போடணும், அதான் போட்டாங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணி. இந்த சாதாரண விஷயத்துக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? அது மட்டும் இல்லை சண்முகம், காலையில் லீலாவோட நிச்சயதார்த்தம், அது நல்லபடியாக நடக்கணுமேனு தான் டென்ஷனாக இருக்கு. நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கிறத பார்த்தா நிச்சயதார்த்தத்தை தவிர வேற ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. எதாக இருந்தாலும் சொல்லுங்க நீ. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சண்முகம், லீலாவோட கல்யாணம் வருது, வரதட்சணை தரணும், சீர்வரிசை பண்ணணும், இதெல்லாம் எப்படின்னு தான். அதான் ராஜா வரதட்சணை எதுவும் வேணாம்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ராஜா வேணான்னு சொல்லிட்டாரு, அதுக்காக நம்ம அப்படியே விட்டுட முடியுமா? ஏன் சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் இல்லை, அதான் பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு ஒரே பயமாக இருந்தது. என்ன நீ, நாங்கள் இல்லையா? உங்களுக்காக நாங்கள் இது கூட செய்ய மாட்டோமா? பொம்பளைங்க படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, புகுந்த வீட்டு விஷயத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. கவலைப்படாமல் போய் தூங்குங்க. அண்ணி, உண்மையிலே உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா? இல்லை லீலா விஷயத்தில் கிருஷ்ணா இடைஞ்சல் பண்ணுறானா? சொல்லுங்க நீ. அப்படிலாம் எதுவுமே இல்லை சண்முகம். அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிருஷ்ணாவால் லீலாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் படுங்க. ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தது, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்னா இன்னும் காணும்.
என்ன வீட்டை விட்டு ஓடி போறியா? பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, சொல்லு. என்ன லவ்வா? வெயிட் பண்றியா? வெயிட் பண்ணு. அவன் வர சொன்னானா? அவன் வர மாட்டான், வரவே மாட்டான். அவனை நம்பாத. ஏய், இங்க பாரு, என்னையும் இப்படித்தான் வர சொன்னா, ஆனா அவன் வரவே இல்ல. என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நான் ஏமாந்துட்டேன். அப்ப நீயும் ஏமாந்துருவ. அவன் வர மாட்டானே. நீ பைத்தியம்தா. ஐயோ நீ பைத்தியம்தா. ஐயோ நீ பைத்தியம்தா. நீ பைத்தியம்தா. நீ பைத்தியம்தா. நீ பைத்தியம்தா. நீ பைத்தியம்தா. நீ பைத்தியம்தா. நிர்மலா இங்க வர சொல்லிட்டு அவன் எங்க போனா? ரயில்வே ட்ராக்ல போட்ட கிருஷ்ணாவோட டெட் பாடியை பத்தி நியூஸ் வந்திருக்கும்னு பார்த்தா ஒரு நியூஸையும் காணோமே. தம்பி தம்பி என்னம்மா? தம்பி லீலாவை காணும் தம்பி. என்னம்மா சொல்றீங்க? ஆமா தம்பி, நானும் எழுந்திரிச்சதும் பார்த்தேன். வீட்டுல அவளை காணும். சரி, அக்கம் பக்கம் எங்கேயாவது போயிருப்பான்னு இவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். இன்னும் வரல தம்பி. எங்க போனானே தெரியல தம்பி. ஒருவேளை கிருஷ்ணாவை தேடி அவன் ரூமுக்கு போயிருப்பாளோ? அப்படியே போயிருந்தாலும் கிருஷ்ணா அங்க இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். உடனே அவ வீட்டுக்கு வந்திருக்கணுமே. எங்க போயிருப்பா? தம்பி தம்பி. அம்மா. என்ன தம்பி, நான் லீலாவை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? அது நீங்க பயப்படாதீங்கம்மா, லீலா கோயிலுக்கு போயிருக்கு. என்னது, கோயிலுக்கு போயிருக்காளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது காலையில் நான் பேப்பர் வாங்க போயிருந்தேன்னா வழியில பார்த்தேன். எங்க போறேன்னு கேட்டேன். இன்னைக்கு நிச்சயதார்த்தம்ல, அதான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுமா. என்ன தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அவ? அம்மா, காலையில நீங்க தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. எதுக்கு உங்களை எழுப்பி தொந்தரவு பண்ணணும்னு தான் உங்ககிட்ட சொல்லாம போயிருக்கோம். கோயிலுக்கு தானம்மா, வந்துரும், தைரியமா இருங்க. பாருங்க தம்பி, சொல்லாம கொள்ளாம போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப போய் கோயில்ல உட்காந்துருக்கா. சீக்கிரமா வந்தா தானே ரெடியா முடியும். சரிம்மா, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேம்மா. ஆமா, உங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்கம்மா. பெரியப்பா வீட்டில் தங்கியிருக்காங்க. ஃபோன் பண்ணா உடனே வந்துருவாங்கம்மா. சரி தம்பி, நீங்க போய் சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வந்துருங்க. நான் போய் கூட்டு வரேம்மா. நீங்க போய் ரெடி ஆகுங்க. மற்ற வேலையெல்லாம் பாருங்கம்மா, போங்க. நீங்க எங்க போயிருப்பா?
வாங்க. என்ன காலங்கத்தால வந்திருக்கிறீங்க? என்ன விஷயம்? அது வந்து உட்காருங்க. சைட்ல ஒர்க் இருந்தது. சார் காலையில மும்பை ஏர்போர்ட்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. ஏதோ செக் கொடுத்துட்டு போயிருக்கேன், அது வாங்கி பேங்க்ல போடுங்கன்னு சொன்னாரு. ஆமாப்பா, நேத்து என்கிட்ட கொடுத்தாரு, நானும் அதை மறந்துட்டேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். கவிதா, செக்கெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல தம்பிக்கு ஒரு காப்பி கொண்டாந்து கொடுமா. இல்ல வேணாம் சார், பரவாயில்ல. பரவாயில்லம்மா, நீ போய் காப்பி போட்டு எடுத்துருவாமா. சரிப்பா. அப்புறம் இளங்கோ, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கார்த்திக் உங்க மகனாமே. சொல்லுங்க சார். ஆமா தம்பி, அந்த தருதலை எதுக்கு எனக்கு மகனா பிறந்தான்னு தெரியல தம்பி. அவனை என் மகன் சொல்லிக்கிறதுக்கே நான் ரொம்ப வெக்கப்படுறேன் தம்பி. ஏன் தம்பி, நீங்களே சிவகுமார் தம்பியை போய் அவனை வீட்டில் மிரட்டிட்டு வந்தீங்களே, அதுக்கப்புறம் அவன் பதிலுக்கு ஏதாவது பண்ணானா? இது வரைக்கும் எதுவும் பண்ணல. இனிமே அப்பா, பால் இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். இருமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. இனிமேல் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியாது தம்பி, அவன் ரொம்ப பொல்லாதவன், யாருக்கும் பயப்பட மாட்டான். ஆனா இப்பதான் சிவகுமார் தம்பிக்கு கொஞ்சம் லேசா பயப்படுற மாதிரி தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் நீ ஜாக்கிரதாவே இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல சார். கவிதா, கவிதா, என்னம்மா பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அப்படி அழுதிட்டு வரையே, என்னம்மா? என்னங்காச்சு? என்னம்மா சொல்லுமா. ஏங்க சொன்னதாங்க தெரியும். என்னங்காச்சு? வெளியில 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 என்னம்மா சொல்லுமா. வெளியில இந்த வீட்டு பொண்ணை பத்தி தான் போட்டிருக்கு, உண்மையா இருக்குமோ? இருக்கும் இல்லாமையா போட்டிருக்காங்க. நெருப்பு இல்லாம புகையாது. ஏமா வாய மூடிட்டு போங்கம்மா. உன கூட்டம் கூட்டிட்டு புறணு பேசிட்டு போங்க. வாடி நம்ம போலாம். என்னடி இவன் இந்த குதி குதிக்கிறான்? ஒருவேளை இவன் தான் 4வது புருஷனா இருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். அம்மா போமா. அட போய் அங்கிட்டு. என்னைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, போங்கயா. சொன்னல, அவன் ரொம்ப பொல்லாதவன், சும்மா இருக்க மாட்டான்னு. நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கிறான்னு. அவனை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்பவே சிவகுமார் தம்பிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி. வேணாம் சார், அவர் பிசினஸ் விஷயமா போயிருக்காரு, அவருக்கு இது தெரிய வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம டென்ஷன்? இல்ல தம்பி, நான் பாத்துக்கிறேன் சார். அவன் சும்மா இருக்க மாட்டான் தம்பி. இப்ப நான் போன் பண்ணேன் சார். சொன்னா கேளுங்க சார், இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். கவிதா, அழாதம்மா, கண்ணை தொடச்சிக்க. போமா, போய் செக் எடுத்துட்டு வா. எப்படி பண்ண இனிமே தெருல நடப்ப? போமா, அப்புறம் பாத்துக்கலாம். நீ போமா, போ. கிருஷ்ணா லீலாவை இந்த இடத்துக்கு தானே வர சொன்னான். அவ இந்த இடத்துக்கு தானே வந்திருக்கணும்.
சார் பிரதர் இங்க கிருஷ்ணா காலையில ரூம் பூட்டி இருக்குது, வெளியே போயிருப்பார்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவரை தேடி இப்ப பொண்ணு யாராவது வந்தாங்களான்னு கேட்கலான்னு. முன்னாடிலாம் நிறைய பொண்ணுங்க வருவாங்க, இப்போ கொஞ்ச நாள் யாரும் வர்றதில்ல. ஆமா, என்ன விஷயம்? சும்மா தாங்க, ஒன்றும் இல்லைங்க. சரி. காலையில இருந்து ரூம் போட்டிருக்கு, பொண்ணு யாரும் வரலன்னு இவன் சொல்றான். அப்ப லீலாவும் இங்க வரல, வேற எங்க போயிருப்பான்? ஒருவேளை லீலாவோட ஃப்ரெண்டை விசாரிச்சு பார்க்கலாமா? அண்ணி, நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னா சொல்லுங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பூ பழம்தான் போற வழியில வாங்கிக்கலாம். அண்ணி, போற வழியில எதுக்கு ஆட்டோ நிறுத்தி? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சுப்பிரமணி, 1008 கடை இருக்கு, போறப்ப வாங்கிக்கலாம் விடு. சரி. சண்முகம் அண்ணே, சொல்லுங்கண்ணே. என்னடா இன்னும் தலையை தொடச்சிட்டு இருக்க? நிச்சயதார்த்தத்துக்கு போனோம், ரெடியா இல்லையா? இல்லைண்ணே, காலையில் 6 மணிக்கு தான் வந்தேன். அசதியில் படுத்துட்டேன். இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுறேன். சரி சரி, ரெடி ஆகிட்டு கீழே வந்துரு. சரி. இளவரசி, என்ன இளவரசி ரெடியாகாம உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க? நான் அவங்களையெல்லாம் ரெடியாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நிச்சயதார்த்தம் உன் தங்கச்சிக்கு மறந்துட்டியா? இளவரசி, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் உட்காந்துட்டு இருந்தேன். டேப்லெட் ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம், நான் இப்ப கிளம்பிடுறேன். சரி. என்னடா ஃபங்க்ஷனுக்கு கூட யூனிஃபார்ம்ல வரணுமா? இல்லைண்ணே, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அதான். சரி. சார், என்னையா? கோடம்பாக்கம் டு மாமல்லம் ரயில்வே ட்ராக்ல ஒரு டெட் பாடி கிடக்கு சார். ஆனா பொண்ணா? ஆம்பளை சார். என்ன வயசு இருக்கும்? வயசு ஒரு 28 இருக்கும் சார். அடையாளம் எதுவும் தெரிஞ்சுதா? ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டிருந்தான் சார். ட்ரெயினில் அடிபட்டதுனால முகம் அப்படியே செதஞ்சு போச்சு சார். என்னையா அது ஃபங்க்ஷன் போகிற நேரத்தில்? அண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ ஜீப்பில் இரு. ஓகே சார். சரி அண்ணி, நான் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. வரண்ணே. சரி வாங்க. இளவரசி, ஏன் என்னவோ மாதிரி இருக்கு? இல்ல, ரயில்வே ட்ராக் டெட் பாடி. யாரோ செத்ததுக்கு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? சரி சரி, நேரமாச்சு, வா நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு போலாம். வா வா இளவரசி. ஏய் சார், நான் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சியா இல்லையாடா? கரெக்டாக செஞ்சேன் சார். என்னடா செஞ்ச? நான் சொன்ன மாதிரி என் ஃபோட்டோவையும் அவன் ஃபோட்டோவையும் போட்டு டயலாக்லாம் நான் சொன்ன மாதிரி பஞ்சிங்காக பிரிண்ட் பண்ணி அவன் வீட்டு வாசலில் ஒட்டினியா இல்லையாடா? ஒட்டினேன் சார். அப்புறம் என்னடா எதிரி முகாம்லேருந்து ஒரு ரியாக்ஷனையும் காணோம்? வரும், கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க சார். அப்படிங்கிற பாப்போம். கார்த்திக், கார்த்திக், போன வை. ஏய் கார்த்திக், கார்த்திக், ஏய் கார்த்திக், வாடா வெளியே. ஏய் கார்த்திக், என்னடா அது? தலை வரும்னு பார்த்தா வால் வந்திருக்கு. டேய்
உனக்கெல்லாம் தலை எதுக்குடா, வாளே போதும். நீ ஏன்டா டென்ஷன் ஆகிற? நான் என்னமோ உன் பொண்டாட்டியை பற்றி போஸ்ட் வச்ச மாதிரி அப்படியே கொதிக்கிற. என்ன உனக்கும் பிராக்கெட் போட்டாளா? ஏய் ஏய், சட்டையிலேருந்து கையோட புது சட்டை கிழிஞ்சிட போகுது. சட்டையை மட்டும் இல்லடா, உன்னையும் நார் கழிக்கணும். சிவகுமார் சாருக்கு கெடுதல் பண்றதுக்காக தான் நல்லமா நடிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சியா? ஆமாண்டா, என்னோட மோட்டிவேஷன் அதுதான்டா. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ என்ன பெரிய டாட்டா பிர்லாவா, இல்லை திருபாய் அம்பானியா, இல்லை பில் கேட்ஸா? என்னவோ உன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு என் ஃபியூச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு? அட போடா, அந்த கவிதாக்கு டார்ச்சர் கொடுக்கணும், அந்த சிவகுமார் நடு தெருவில் நிறுத்தணும். இந்த ஒரே நோக்கத்துக்காக தாண்டா தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சேன். போதுமா? டேய், நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சது நடக்காதடா. அந்த சிவகுமாரே என்ன பண்ண தெரியாம திணறிக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு சவால் விடுறியா? டேய், அவர்னால முடியாமலடா. பொண்டாட்டி பிள்ளைக்காக பொறுமையா இருக்காரு. ஆனா நான் அப்படி இல்ல. ஒன்ன மாதிரி தனி ஆள் தான். நோ கமிட்மெண்ட்ஸ், நோ சென்டிமெண்ட்ஸ். சும்மா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் அடங்குடா, இல்லாட்டி அடக்கம் பண்ணிடுவேன். அதே தாண்டா உனக்கு சொல்றேன். ஓ வாளை இதோட சுருட்டிக்கோ. நான் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் என்ன மீறி அந்த குடும்பத்தை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. மீறி மவனை ஏதாவது பண்ணன அப்புறம் தலை இருக்க. ஸோ நீ இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்ல? அப்புறம் நீ எதுக்குடா? முதல்ல உன்னை தூக்குறேன்டா. தேவி இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இங்க பாரு, லீலாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீதான். கண்டிப்பா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சொல்லு தேவி. தேவி இங்க பாரு, அந்த அம்மாவோட நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. பாவம் இல்ல, ஏற்கனவே இளவரசி கல்யாண விஷயத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம லீலா கிருஷ்ணாவால சுறாபண்டி கேஸ்ல மாட்டி தாங்க முடியாத பிரச்சனையை அனுபவிச்சிருக்காங்கம்மா. எப்படியா தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மாவோட மனசு நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இதுவே உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா தெரியாதுன்னு சும்மா இருப்பியா? சொல்லு தேவி, நீ சும்மா இருப்பியா? இத பாரு, இப்ப நீ சொல்ல போறே இல்லையா? இதுக்கப்புறம் நீ வாய் திறக்கலன்னு வையே, இத பத்தி நான் உங்க அப்பாட்ட பேச வேண்டியதா இருக்கும். நிச்சயமா இதை பெரிய பிரச்சனை ஆக்கிடுவேன் தேவி. இல்ல, நான் சொல்லிடுறேன். சொல்லு. ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க லீலாவையும் அவ லவரையும் பிரிச்சிட கூடாது. என்ன தேவி சொல்ற? லீலா யாரையாவது லவ் பண்றாளா? ஆமா. யார் அது? கிருஷ்ணா. லீலா கிருஷ்ணாவை லவ் பண்றாளா? ஆமா. அவனால தானே லீலா கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு? கோர்ட்டு பிரச்சனைக்கு அப்புறம் கிருஷ்ணா லீலாவை தேடி வந்தான், மன்னிப்பு கேட்டான். ஆனா லீலா ஏத்துக்கல. ஆனா கிருஷ்ணா விடாம பட்டினி கிடந்து சாக துணிஞ்சு லீலா மனசுல இடம் பிடிச்சிட்டான். 2 பேரும் உயிருக்கு உயிரை லவ் பண்ணது மட்டும் இல்லாம கிருஷ்ணாவோட வாரிச இப்போ லீலா வயித்துல சுமந்துட்டு இருக்கா. கிருஷ்ணா திருந்துட்டாங்கிறத லீலாவோட அம்மாவும் அக்காவும் நம்ப மாட்டாங்கிறத நினைச்சு லீலா ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த சூழ்நிலையில தான் தான் கர்ப்பமான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க உயிரை விட்டுருவாங்களோன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அதனால கிருஷ்ணாவும் லீலாவும் எங்கேயாவது போய் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி கிருஷ்ணா லீலாவை ஒன் சைடா லவ் பண்ணல, பிளாக்மெயிலும் பண்ணல. தேவி, நீ சொல்றது அத்தனை உண்மைதானா? சத்தியமான உண்மை. தயவு செஞ்சு லீலாவையும் கிருஷ்ணாவையும் பிரிச்சிடாதீங்க. அவங்கள ஒண்ணு சேர்ந்து வாழ விடுங்க. நான் வரேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. பிசினஸ்ல எப்படி போயிட்டு இளவரசி, என்னம்மா? லீலாவை காலையில இருந்து காணுண்டி. ராஜா தம்பிட்ட சொன்னேன், கோயிலுக்கு போயிருக்கேன், நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன்ட்டு போச்சு. அந்த தம்பி இன்னும் காணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கடி, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீ பயப்படாத. அதான் ராஜா போயிருக்காருல,
கூட்டிட்டு வந்துடுவாரு. நீயே பயந்து எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துறாத. பத்து வேலையை பாருப்போம். வந்துருவாள்ல? வந்துருவாமா. காலையில இருந்து லீலாவையும் காணோம், தேடி போன ராஜாவையும் காணோம்னா ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எனக்கு ராஜாவுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணீங்க. நானும் கிருஷ்ணாவும் காதலிக்கிறோன்னு தெரிஞ்சும் உங்களுக்கு அபிப்பிராயம் வராததுனால எங்க காதலை உங்களால ஏத்துக்க முடியல. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதுக்கான கால நேரமும் இப்ப இல்ல. ஏன்னா கிருஷ்ணாவோட வாரிச நான் என் வயித்துல சுமக்கிறேன். நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ராஜாவை கல்யாணம் பண்ற தகுதி எனக்கு இல்ல. அதனால நான் வீட்டை விட்டே போறேன். என்னை யாரும் தேடாதீங்க. நான் கிருஷ்ணாவோட தான் போறேன். அவனோட சேர்ந்து எல்லார் முன்னாடியும் நாங்க வாழ்ந்து காட்டுவோம். என்ன இளவரசி, எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க, நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வரேன் மணி. என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்ன கையில என்ன? ஒண்ணு இல்ல, நீ போ. என்னது கூட? நீ போமா, நான் வரேன். குடுன்னு சொல்றேன்ல, குடு எங்கிட்ட. அம்மா பேசாம இரு. அம்மா ஒண்ணு இல்ல. அம்மா அக்காவுக்கு நான் ராஜாவை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நான் கிருஷ்ணா கூட வாழ போறேன். எல்லாம் போச்சு. என்ன மோசம் பண்ணிட்டு போயிட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ள லீலா நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டா மாப்பிள்ள. கடவுளே, இது எப்படி பண்ணுவான்னு நினைக்கலையே. லீலா கர்ப்பமா இருக்காளா? என்னது? நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? கர்ப்பமா இருக்காளா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாப்பிள்ள இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்களே? இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்ன என்ன இளவரசி? தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. அந்த படுபாவி இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு அந்த பாவி கூட ஓடி போயிட்டாப்பா.
மாதிரி ஒரு நல்ல பையன் கூட வாழ்றதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கலப்பா. அந்த அயோக்கிய ராஸ்கலை நம்பி அவன் கூட ஓடி போயிட்டாப்பா. அவன் கூட ஓடி போயிட்டா. இல்லப்பா, அவன் நல்லாவே இருக்க மாட்டா. அவன் நாசமா போயிடுவா. ஏன் பொண்ணு மனசை கெடுத்த அவனும் நல்லா இருக்க மாட்டான். 2 பேரும் நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. உங்க வாயால உங்களுக்கு சாபம் விடாதீங்க. இதோ நடந்து போச்சு. காலையில தானே போயிருக்காங்க, ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சண்முகத்து கிட்ட சொல்லி 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு 2 பேரையும் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வேண்டாம் மாப்பிள, வேண்டாம் மாப்பிள. இந்த மாதிரி ஒரு சண்டாளியே என் வயித்துல சுமந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் மாப்பிள, நான் வெக்கப்படுறேன். என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த அயோக்கிய பையன் வாரிசு தன் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிறாளே, அப்பவே அவ என் பொண்ணு இல்ல, நான் பெத்த பொண்ணு இல்ல. அவன் செத்து போயிட்டான் மாப்பிள. அவன் நான் பெத்த பொண்ணே இல்ல. அவளை நான் தலை முழுகிட்டேன், அவளை நான் தலை முழுகிட்டேன். தம்பி ஏழ்மலை, சீக்கிரம் தூக்கி விடு, வேலை ஆகட்டும். சீக்கிரம் எடுத்துன்னு வந்து கொட்டுமா, இன்ஜினியர் வந்துருவாருமா, சீக்கிரம். வாங்க சார். வணக்கம் சார். என்னையா மேஸ்திரி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆமா, இந்த பில்டர் சைட்ல இருந்து யாரும் வரதே இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். இவ்வளவு நேரமா இளங்கோ சார் இங்கே தான் இருந்தாரு. இப்பதான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டாருன்னு போயிருக்காரு. ஓ அப்படியா? ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குற? என்ன சார் பெருசா கிடைச்சிட போகுது, ஒரு 600-700 ரூபா கிடைக்கும். அதுல சாயந்தரம் ஒரு 300 ரூபா செலவாயிரும் சார். ஏயா, மிச்சம் 300 ரூபாய் வச்சுட்டு என்னையா பண்ணுவேன்? அரிசி வாங்குவியா, பருப்பு வாங்குவியா? ஏயா, வெங்காயம் கூட வாங்க முடியாதையா? ஆமாம் சார், போராட்டம் தான். தினமும் பொண்டாட்டியோட மல்லு கட்டு தான். என்ன சார் பண்ணுறது, ஆண்டவன் என் தலையில் அப்படி எழுதிட்டானே சார். யோ, உனக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு சொல்லியா? அதை விட்டுட்டு தலையெழுத்து இப்படி எழுதிட்டான் அப்படி எழுதிட்டான் ஏன் கடவுள் மேலே பழி போடுற? என்ன சார் சொல்கிறீங்க? உனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குல்ல? பழம் வேணாங்கிற குரங்கு இருக்கா சார்? வெரி குட். அப்போது நான் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அமௌண்ட்டை உனக்கு நான் கொடுப்பேன். என்ன சார் சொல்கிறீங்க? மேட்டர் ரொம்ப சிம்பிள். இந்த மேஸ்திரி, நான் சொன்னது புரியுதுல்ல? புரியுது சார், இருந்தாலும் அந்த பொண்ணு ஒத்துக்கணும் இல்லை சார். ஐயோ, பணத்தை கொடுத்தா எல்லாம் ஓகே ஆகுயா. நீ முதல்ல பணத்தை பிடி சார். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா? ஒரு பிரச்சனை ஆகாது, நீ முதல்ல பணத்தை பிடி. ஓ சரி சார். இப்போ எதுவும் பேசிடாத, நான் போனதுக்கப்புறம் பேசி கரெக்ட் பண்ணிடு. சரிங்க சார், கிளம்பு. ஆகட்டும், வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. எங்கடி போன? எங்களெல்லாம் விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏங்கா இப்படி பண்ண? சொல்லுக்கா, ஏன் இப்படி பண்ண? அநியாயமா என் கிருஷ்ணாவை கொன்னுட்டியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. கிருஷ்ணாவும் நானும் லவ்வர்ஸ் மட்டும் இல்ல, 2 பேரும் புருஷ பொண்டாட்டியாவே வாழ்ந்துட்டோம். இப்ப கிருஷ்ணாவோட வாரிசு என் வயித்துல வளருது தெரியுமா? என் குழந்தைய தகப்ப இல்லாத அனாதைய ஆக்கிட்டியே. இது பாரு, உனக்கும் அம்மாக்கும் கிருஷ்ணா மேல இருக்கிற கோவம் குறையட்டும், அதுக்கப்புறம் உங்களை சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க 2 பேரும் என் பேச்ச கேட்காம ராஜாவை எனக்கு கட்டி வைக்க பாத்தீங்க. வேற வழி இல்லாம நானும் கிருஷ்ணாவும் ஊரை விட்டு ஓடி போகிறதுக்கு திட்டம் போட்டோம்.
ஆனா நீ ஒரேடியா கிருஷ்ணாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டியக்கா. இப்படி என்ன நெருக்கடியா ஆக்கிட்டியே. திட்டம் போட்டு கிருஷ்ணாவை கொல்லல, எதேச்சதா பேசிட்டு இருந்து அதிர்த்துல தள்ளி விட்டுப்போ பெண் மண்டையில அடிப்பட்டு கிருஷ்ணா செத்துட்டான். நான் வேணோட பண்ணல இல்ல, இது எதிர்பாராம நடந்துருச்சு. நான் கொலைகாரி இல்ல, நான் கொலைகாரி இல்ல. என்ன நம்பு. உன்னை நம்பி என்னக்கா பிரயோஜனம்? எது இருந்தாலும் சரி, கிருஷ்ணா இல்லாத இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல. என் குழந்தையும் அப்பா இல்லாத அனாதையா இந்த உலகத்தை பார்க்க விரும்பல. முன்னாடியே நானும் என் குழந்தையும் கதையை முடிச்சுக்கிறோம். நீங்களும் நல்லா இருங்க. லீலா, 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 எல்லாரும் நல்லா திட்டம் போட்டு பண்ணல லீலா. என்ன நம்ப லீலா, நான் திட்டம் போட்டு யாரும் பண்ணல லீலா. லீலா, என்னை விட்டு போயிடாத லீலா. வேணாம் லீலா, 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 என்னை விட்டு போயிடாத லீலா. நான் வேணோட பண்ணல லீலா. என்ன நம்ப, நான் திட்டம் போட்டு பண்ணல லீலா. லீலா, 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 நான் வேணோட பண்ணல லீலா. என்ன மடிச்சு, நான் வேணோட பண்ணல. என்ன நம்ப லீலா, என்ன நம்ப. இளவரசி, லீலா, ஒண்ணு படிக்காத லீலா. இளவரசி, லீலா, இளவரசி. என்னாச்சு இளவரசி? ஏதோ திட்டம் போட்டு பண்ணலன்னு, வேணும்னு பண்ணலன்னு ஏதேதோ புலம்புன. என்னாச்சு உனக்கு? லீலா என்ன தேடி வந்தாங்க. அவளுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அழுவுறேன். முன்னாடியே தற்கொலை பண்ணிக்க போறாங்க. இளவரசி, அழுவாத. அவன் நினைப்பிலேயே தூங்கிருப்ப. அதுல ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாலும் அத்தை வேண்டான்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீ கொஞ்ச நாளைக்கு விட்டுரு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம். கண்டிப்பா. இந்தா தண்ணி குடி, தண்ணி குடி. போதுமா? படு. மேஸ்திரி இன்னும் வரலையா? வரல சார். இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனாரா? இல்லை சார், அவர் காலிலேருந்து சைட்டுக்கு வரல, ஃபோன் கூட பண்ணல சார். இன்னும் அந்த மேஸ்திரி பொறுப்பே இல்லாமல் இருக்காப்ல. சொன்ன தேதியில் ஒர்க்கை முடிக்க வேண்டாமா? எவன் பதில் சொல்றது? 1008 சிக்கல் இருக்குது. ச்சே. யாருங்க இங்க இளங்கோன்றது? சார், நான் தான். என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு. வா, வண்டியில ஏறு. இன்ஸ்பெக்டர் எதுக்காக என்ன கூட்டிட்டு வர சொன்னாரு? எல்லாத்தையும் இங்க சொன்னாதான் துறை ஜீப்ல ஏறுவீங்களோ? வந்து வண்டியில ஏறியா? ஏரியா வண்டியில. சார், என்ன சார் மரியாதை இல்லாமல் பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என்ன ஜீப்ல ஏற சொல்றீங்க? ஸ்டேஷனுக்கு வா, அங்க தெரியும் நீ என்ன தப்பு பண்ணன்னு. வண்டியில ஏரியா முதல்ல. சார், என்னன்னு சொல்லுங்க சார். சும்மா வானா வந்து ஏறிட முடியுமா? நீ இப்ப வரியா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போட்டுமா? நான் எங்க சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஸ்டேஷன்ல வந்து பண்ணிக்கலாம், வாயா.
சார் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் சார். ஒண்ணு வேணாம், போன வையா முதல்ல. வந்து வண்டியில் ஏறியா வாயா. நான் சார்கிட்ட சொல்லி என்னன்னு பார்த்துக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். மேஸ்திரி வந்து ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி சார். யாரு சார், இவர் தான் இந்த பில்டிங் ஓனர். சார் வணக்கம் சார். ம் ஏயா பேச்சுலருக்கு வாடகைக்கு விடும்போது அவன் யார் என்னென்னலாம் விசாரிக்க மாட்டியா? வாடகை வருதுன்னா யாருக்குனால வாடகைக்கு விட்டுருவியா? அந்த கிருஷ்ணா ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு வந்தான் சார். ஆனால் அவன் பிஸ்னஸும் ஆரம்பிக்கல, ஒன்றும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே அந்த சுறாபாண்டி கேஸில் மாட்டிக்கிட்டான். அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தவுடனே ரூமை காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சார். இந்தா பண்ணுறேன் அந்த பண்ணுறேன்னு இன்னும் காலி பண்ணவே இல்லை சார். எத்தனை நாளாக ரூம் போட்டிருக்கு? 2 நாளாக போட்டு கிடக்கு சார். ஏயா 2 நாளாக ரூம் போட்டிருக்கு, அவனை பற்றி எந்த விவரமும் தெரியல. ஏற்கனவே கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சவன். அவன் ஏதாவது கிரிமினல் வேலை பண்ணிட்டு போனானா யார் பதில் சொல்றது? லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டியா? சரி, அந்த ரூம் சாவி இருக்கா? இல்லை சார். சரி, நீங்க இரு வாயா. அந்த ராடை எடுத்துக்க. சரி சார். போட. சார். ம் கான்ஸ்டபிள். சார் வந்துடும் சார். சார் இதை கலெக்ட் பண்ணு. சரி சார். கான்ஸ்டபிள். சார். பிளட் இங்கே உறைஞ்சு போயிருக்கு பாரு. இதையும் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பு. சரி சார். உண்மையை சொல்றா சார். நான் எந்த சார். ஏய், இவ்வளவு அடிச்சும் எந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிற? என்ன நெஞ்செழுத்தம்டா உனக்கு? பாவம் பொண்ணுங்க வயிற்று பசிக்கு வந்தா உனக்கு உடம்பு சுகம் கேக்குதா? சார் சத்தியமான அது மாதிரி ஆள் கிடையாது சார். பேசாதடா. உன்னை பார்த்தாலே உடம்பு திமிர் எடுத்து அலையறவ மாதிரி தான் தெரியுது சார். ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல போய் சொல்வாளாடா? ஏமா இவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா? ஆமா சார். என்ன நடந்துச்சுன்னு இவன் முன்னாடியே சொல்லுமா. நான் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து இவர் என்ன தப்பா நடந்துக்க சொல்லி தொந்தரவு பண்ணாரு சார். சார் இல்ல சார், இந்த பொண்ணு பொய் சொல்லுது சார். ஏய், நீ வாய மூடுறா. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, நீ சொல்லுமா. நான் கெஞ்சி பார்த்தேன், அழுது பார்த்தேன், திட்டி கூட பார்த்தேன் சார். இவர் என்னத்த மாத்திக்கிற மாதிரி இல்ல. என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இந்த விஷயத்த வெளியே சொன்னா என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு சார். அந்த சூழ்நிலையில தான் நேத்து என் கையை பிடிச்சி இழுத்து ஜாக்கெட்டை பிடிச்சி கிழிச்சு. ஐயோ சார், இந்த பொண்ணு சொல்றது எல்லாம் பொய் சார். இல்ல சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். அதுக்கப்புறமும் அமைதியா இருக்க கூடாதுன்னு தான் நடந்ததெல்லாம் மேஸ்திரிகிட்ட சொன்னேன். ஆமா சார், நேத்து இந்த பொண்ணு ஜாக்கெட் புடவெல்லாம் கிழிஞ்சு அலங்கோலமா ஓடி வந்து என்கிட்ட சொல்லுச்சு சார். அதுக்கப்புறம் தான் சார் நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏண்டா சார், நீ என்ன பெரிய மன்மதனா? பாவம், இந்த பொண்ணு தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. இன்னும் எத்தனை பொண்ணுங்க உனக்கு பயந்து வேலையை விட்டு போச்சோ தெரியல. சார், வேலைக்கு வர பொண்ணுங்களாம் 2-3 நாள்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்ன காரணம்னு புரியல சார். இப்பதான் சார் புரியுது, எல்லாரும் இவரால தான் போயிருக்காங்கன்னு.
மேஸ்திரி எதுக்கு இப்படி அபாட்டமா என் மேல பழிய போடுறீங்க? உண்மைதான் சார் சொன்னேன். அது மட்டும் இல்லை சார், சில நேரம் பழைய ஞாபகம்லாம் எனக்கு இல்லை, நான் யாருன்னு எனக்கே தெரியாதுன்னு கூட சில சமயம் என்கிட்ட சொல்லியிருக்காரு சார். ஓ இது வேறயா? ஏண்டா உனக்கு என்ன கஜினி சூர்யா நினைப்பா? இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில உன்னோட பழைய ஞாபகம் மட்டும் இல்ல, போன ஜென்மத்து ஞாபகமும் இப்ப வரப்போகுது பாரு. ஏய் இன்ஸ்பெக்டர்! எப்போ நான் உங்களோட வந்து கவிதாவை நேரில் பார்த்தனோ அப்பவே என்னோட பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. கிருஷ்ணா இறந்து போயிட்டானா? அப்போ கிருஷ்ணாவை நம்பி வீட்டை விட்டு வெளியில போன லீலாவுடைய நிலைமை? அதான் சண்முகம், எனக்கும் குழப்பமா இருக்கு. ஒருவேளை கிருஷ்ணாவை தேடி போன லீலாவுக்கு அவன் இறந்து போன செய்தி தெரிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வர பயந்துகிட்டு வேற எங்கேயாவது போயிருப்பானோ? Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.